இந்த வந்துட்டு அதை தெருப்பொருக்கி சில்லறப்பைய திருமுருகன் காந்தி இந்திய திணிக்கிறாங்கன்னு பெயிண்ட் பிரஸோட வந்துட்டியா. விளாத்தி குளத்துல டாய்லெட் போன மாணவிய கொண்டு ஓட்டாங்க. அது யாரு கொண்டான்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கல, அதை பத்தி பேச துப்பு இல்ல. 2.5 வயசு குழந்தைய திமுக நிர்வாகி பாலியல் துன்புறுத்தி கொண்டிருக்கான். அதை பேச வாய் வரல. பறந்துகிட்டு இருக்கு விமானத்துல ஒரு பணிப்பெண்ணை வந்து சீன்றியா திமுக நிர்வாகி, அதை பேசவும் துப்பு இல்ல, மனசு வரல. தினமும் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூலையில ஒண்ணு கொலை நடக்குது, இல்லைன்னா ஏதாவது சின்ன பிள்ளைகளையோ பெண்களையோ துன்பத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பேசல. எல்லா ஓட்டையும் மேல கீழே எல்லா ஓட்டையும் அடைச்சு வச்சுக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கியா. ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டியா. அந்த இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இதை மறைக்கணுமே, விளாத்திக்குளம் சம்பவம் பரபரப்பாகுது, இதை திசை திருப்பணுமேனு ரயில்வே ஸ்டேஷனா போய் இந்திய அழிக்கிறான்ட்டு பிரச்சனையும் பெயிண்டையும் தூக்கிட்டு போறியா. திமுக வந்து வாங்கின காசுக்கு மேல கூவிக்கிட்டு திருமுருகன் காந்தி சில்லறப்பைய. நீங்களா எப்படா திருந்துவீங்க? உலக யதார்த்த தமிழ்நாட்டோட சூழ்நிலை எப்படி இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு, அதெல்லாம் கேட்காம இந்திய திணிக்கிறாங்களா. தமிழ்நாட்டு பிரச்சனை அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. தற்கூரி பைய எப்பத்தையும் திருந்துவாங்களா. வாங்கின காசுக்கு கூவணும்ல, என்ன செய்வாங்க இவங்க? எப்படி திருந்துவாங்க? திருந்துனா சோத்துக்கு எங்க போவாங்க? திருந்தவே மாட்டாங்க. திமுக கொத்தடிமையா இருந்துகிட்டு நம்ம உயிரத்தை வாங்குவாங்க. தமிழை போற்றி.